ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 305 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஹினாட்டா, எனக்கு மட்டும் இவங்க சோல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நேற்றுக்கு நெஜியும் மற்றவங்களும் காப்பாற்றிருப்பன்ட்டு பாப்பா. ஷீனோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹினாட்டா ஷீனோன்ட்டு பக்கத்தில் போவா. நீங்க ஓகேவான்னு பின்னாடி கிளவுட் ஷாபி கேட்பாரு. எங்க மிலிட்ரி ஸ்ட்ரென்த்துக்கு நீ சொத்து மாதிரி ஒன்ன இழக்க முடியாதுன்பாங்க. ஷீனோ ப்ளீஸ்ன்பா ஹினாட்டா, நான் கிவ் அப் பண்ண போறதா இல்லை ஹினாட்டான்பா ஷீனோ. எந்திரிக்கவும் ஷீனோன்னு கூப்பிடுவா. ஷீனோ, நெஜியன் கீபாவை காப்பாத்தரல, இன்னும் ஒரு படிதான், நான் மட்டும் கிவ் அப் பண்ணிட்டேனா ஹோப்ங்கிற நெருப்பு அணைஞ்சிரும், நம்ம அதை ரீச் பண்றதுக்கு முன்னாடி என்பான். ஹீனோவை காட்டுவாங்க. கிவ் அப் பண்றது ஈஸி, இவங்களை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி அவங்க இருக்க லொகேஷனை கண்டுபிடிக்கணும், நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது, அவங்களை சர்ச் பண்ணி ஆகணும்பா. ஷீனோ கிவ் அப் பண்ண மாட்டேன்ட்டு அவனோட இன்செக்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் நருட்டோவை காட்டுவாங்க. காம்காப் ஷிரோபி மூலமா HQ கான்டாக்ட் பண்ணிக்குவான். ஷிகாகு இருக்கீங்களா, ஷிகமாரு மற்றவங்களுக்கு ஏதாவது ஆச்சா, சடனா அவங்களோட சக்கராவில் எனக்கு சென்ஸ் ஆகலின்னு கேட்பான். என்னால செய்ய முடிஞ்சதுன்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்பான். அமைதியாவே இருப்பாரு. ஹீனோ வச்சு ஷிகாக்கும் கூப்பிடுவோம். நருட்டோவோட கனெக்ட் பண்ண சொல்லுவாரு. நருட்டோ கேக்குதான் பாரு. ஷிகாகுவா, ஷிகமாரு மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ, எங்களுக்கு எதிரியை பயன்படுத்தின ஜுட்சுவை பத்தி தெரியும், அது அண்டர் வேர்ல்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு, பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இருந்து ஆன்மாவை பிரிச்செடுத்துரும், அதை ஸ்பெஷல் பேரியருக்குள்ள போட்டுருப்பாரு. ஆன்மாவை பிரிச்செடுக்குமான்ட்டு நருட்டோ, ஆனா எல்லாரும் உயிரோட இருப்பாங்க தானே, அவங்களோட சோல்ஸ் இருக்க லொகேஷன் கண்டுபிடிச்சா போதும்லன்பா. ஷிகாகு துரதிருஷ்டவசமா ஆன்மாக்களை சென்ஸ் பண்ற ஷினோபி இல்லைன்பாரு. நான் என்ன பண்றதுன்னு கேட்பான் நருட்டோ. ஷிகாகு, இப்போதைக்கு அலைட் போர்ஸுக்கு இடையில நடக்கிற குழப்பத்தை மட்டும் நீ தீர்த்து வை, என்னதான் அதிகப்படியான சக்கரம் அவங்ககிட்ட இருந்தாலும் எல்லா பேட்டில் ஃபீல்டையும் கவர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அலைட் போர்ஸை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் மிலிட்டரி அசட்டை நாலு ஷினோபியை காப்பாற்ற சண்டை போட அனுப்ப முடியாதுன்பாரு. நருட்டோ, நீங்க முட்டாளா, அவங்க ஷினோபிஸா, ஷிகமாரு உங்க சொந்த மகன், அதன் மட்டும் இல்லாம ஷீனோவும் ஈனோவும் அவங்களை காப்பாத்த டெஸ்பரேட்டா அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க அவன் அப்பா, நீங்களே இப்படி கைவிடலான்னு சொல்லி கேட்பான். ஷிகாகு சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டா, எல்லாத்தோட ஆக்ஷன்ஸ்லையும் கோஆர்டினேட் பண்ணும், அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கு நான் அளவு பண்ண முடியாதுன்பாரு. இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன எனிமிகளை கண்டுபிடிக்காதான் உன் கடமை, உன்னோட அப்சல்யூட் பெஸ்ட் நீ கொடுத்தானுன்பாரு. நருட்டோ பேச வரும்போது ஈனோ வச்சு ஷிகாகு சொல்றதா சரி, உன்னோட மிஷனுக்கு உன்னோட எஃபர்ட்ஸை பூரம் போடுன்பாரு. புரிஞ்சுதுன்ட்டு நருட்டோ கிளம்பிடுவான். சிஸ்ட் ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த வெஞ்ச்ஃபுல் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஸ்பெஷல் பேரியருக்குள்ள கட்டுவாங்க. சாக்கோன் கிவ் அப் பண்ணி உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சிரிப்பான். டாயுயா, எங்களை தோக்கடிச்சாலும் உங்களால இந்த பேரியர்ல இருந்து வெளியே போக முடியாதுன்னு நக்கல் பண்ணுவா. ஹிடோமாரு, உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்பா. கீபான் அக்கமாரு முன்னாடி வருவாங்க. ஷாக்காவான். செம ஃபாஸ்டா வந்து ஃபேங்கோர் ஃபேங் பண்ணுவாங்க. வைட் ஓப்பனா இருக்குன்ட்டு ரஷமான்ல இருக்க ஷாப் திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நெஜி 8 ட்ரை கிராம்ஸ் ஏற்பா மூலமா எல்லாத்தையும் தடுத்துருவான். சவுண்ட் ஃபோர்ஸ் அவங்க அட்டாக்ஸை வைப்பாங்க. கீபான் அக்கமாரு ஃபேங்கோர் ஃபேங் பண்ணிருப்பாங்கல்ல, ஜீரோபாவோட க்ளோன் சிம்பிளா தட்டி விட்டுரும். ஹிடோமாரு நெஜியை தாக்கியிருப்பான். சோஜி அந்த அட்டாக் ரிவர்ட் பண்ணி விட்டுருவான். டாயுயா மேல படும், திரும்ப அட்டாக் பண்ணுவான், தடுத்துருவான். டாயுயா ஃப்ளூட் யூஸ் பண்ணுவா. 3 டோக்கியும் ஜம்ப் பண்ணி வெறித்தனமான அட்டாக் வைக்கும், தப்பிச்சிருப்பாங்க. மெட்டீரியல் கோஸ்ட் யூஸ் பண்ணி சக்கராவை சக்கப் பண்ண பாப்பா. லைட்டா படவுமே சோஜி எக்ஸாஸ்டான பின்னாடி விழுவான். சாக்கோ நிப்பன்பா டாயுயா ஷாப் திங்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஷேடோ புல் ஜுட்சு பண்ணுவான் ஷிகமாரு. மொத்த இடமுமே அதிர்வுக்குள்ளாகும். முட்டாள் என்னதான் பண்ணாங்க மாதிரி டாயுயா பாப்பா. ஷிகமாரு தான் மொத்த பிளானும் போட்டிருப்பான். இப்ப இவ்வளவு பெரிய கேட் இருக்கு இல்லையா ரஷமான், அதுக்கு கீழே ஃபவுண்டேஷன் பெருசா ஒண்ணும் இல்ல, வேணும்னு ஏதாவது ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல அட்டாக் பண்ண வச்சிருப்பான் ஷிகமாரு. சாக்கோன்ல சமக்கடுப்பாவான். மாட்டிங்களா, தப்பிக்க வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் எங்களை கிவ் அப் பண்ண வச்சிருமான்னு கேட்பான் ஷிகமாரு. எங்களை குறைச்சு மதிப்பிடாதீங்கடா முட்டாள்களான்னு திட்டுவா டாயுயா. ஷிகமாரு, இல்ல நீங்க தான் எங்களை குறைச்சு மதிப்பிட்டீங்க, போன தடவை விட ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நினைச்சேன், அப்பனா நாங்க தான் இம்ப்ரூவ் ஆயிருப்போம் போலயே. சாகாத நாளைன்பா. கீபா, அது எனக்கு சரியப்படுதுன்பா. உன்னையும் பெரிய வயம் அடைச்சு காட்டுறான்டான்பா ஜீரோபோ. நெஜி ஷிகமாரு கிட்ட எதிரி இப்படி ஏத்தி விடணும் அவசியம் இல்லையன்பா. ஷிகமாரு, அதெல்லாம் தாண்டி ரீஅனிமேஷனா திரும்ப வரப்பட்டிருக்கீங்கன்னா இந்த போருக்கு வெறும் கருவிக்கு தானே நீங்கன்னு சொல்லி கேட்பான். அப்படி இருக்கும் போது எதுக்காக எங்க மேல இவ்வளவு ரிவெஞ்சோட வரீங்க, அதுவும் நேரா என் சான்சிபிளிங்ஸ் உங்களை கொள்ளையான்னு சொல்லி கேட்பான். நாங்க போர்களுக்கான கருவியான்ட்டு சரிப்பா சாக்கோன், இந்த போருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு கிடோமாரு. லார்ட் ஒரோச்சிமாருக்கு எங்களோட லாயல்ட்டி காட்டுற விதமா தான் இந்த ரீஅனிமேஷன் இருக்குன்பா சாக்கோன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாரு, அதோட ரிசல்ட் தான் அதுன்பா. எப்பவுமே ஒரோச்சிமாரு ஒரு 100 பேர்த்த பிடிக்கான எல்லாத்தையும் சண்டை போட வச்சு அதுல யாரு மீதமாகறாங்கன்னு வச்சு தானே செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவான். அதே மாதிரியான விஷயம் தான் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே உங்களை கொண்டுக்குங்க, இதை லைட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே உங்களை கொள்ளுவன்பா. அந்த சண்டை கம்ப்ளீட் ஆகவும் சவுண்ட் ஃபோர் இருந்திருப்பாங்க. ஒருத்த மரணங்கிற அந்த பயத்தை கடந்து வர அந்த உணர்வு அதுதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும்பா ஒரோச்சிமாரு. உங்களோட அந்த கண்களை பாருங்களேன், நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சக்தியை கொடுக்குறேன், அப்புறம் நான் சொல்ற விஷயங்களை எனக்கு ஃபேவரா பண்ணி கொடுங்கன்பா. கோனஹா டெஸ்ட்ரக்ஷன் அப்ப நிஞ்சா ஆர்ட் 4 ஃபிலிம்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை காட்டுவாங்க. சாக்கோன் லார்ட் ஒரோச்சிமாரு பக்கம் இருந்தப்ப நிறைய ஜுட்சுவை பார்த்திருக்கோம், ஏகப்பட்ட ஜுட்சு. அதுல அல்டிமேட் என்னன்னா த ரீஅனிமேஷன் ஜுட்சுன்பா. கோனஹா டெஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் பாதி சோல் போன ஒரோச்சிமாரு தேர்ட் ஹோக்காகேவை திட்டிக்கிட்டே வழியில் துடிச்சிருப்பான். ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்பான் சவுண்ட் ஃபோர் கிட்ட. என்னோட கரண்ட் கண்டிஷன்ல உங்களால என்ன கொல்ல முடியும், விருப்பம் இருந்தா இதான் சரியான சமயம் ஒரோச்சிமாரு. சாக்கோன்
கர்ஸ்மார்க் இருக்க பக்கம் தொடுவான். உங்களோட என்னோட கர்ஸ்மார்க் பிணைக்கப்பட்டிருக்க வரைக்கும் எனக்கு எதிராக உங்களால வாழ் தூக்க முடியாது, அதை தாண்டியும் தோத்துருவீங்க. அதே மாதிரி ஹிடன் லீஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருந்தீங்கன்பா. கட்டல இருந்து இறங்கி வருவான். நான் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்க போறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். பவர், ஷினோபிக்கான பவர் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஜீரோபோ அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லைன்பா. எல்லாம் அமேசிங்கா இருக்கீங்கன்ட்டு உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன் காபுட்டோ, சாம்பிள்ல அவங்களையும் சேர்த்திக்கன்பா. காபுட்டோ புரிஞ்சதுன்னு இருப்பான். ஒருச்சிமாரு வெறுப்புக்கான இதையும் தான் உங்களுக்குள்ள இருக்க பவருக்கான அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்பா. பழி வாங்குறதுக்கான எக்ஸ்ட்ரீமான ஆசை கர்ஸ்மார்க்கோட பவரை அதிகப்படியா இன்க்ரீஸ் பண்ணும்பா. அதுக்கு ரீஅனிமேஷனுக்கு என்ன சம்பந்தம் கேட்கவும், லெபார்டரியில மரணத்துக்கான பயத்தை நீங்க 4 பேர் ஓவர் கம் பண்ணி வந்தீங்களா, அதுதான் கசப்புத்தன்மை, எனக்கு எதிரான வெறுப்பும் கூட இல்ல, அது அதையும் தாண்டி ஸ்ட்ராங்கான எமோஷன். ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட நீங்க திரும்பி வருவீங்கன்னு சத்தியம் பண்றேன். அந்த ப்ராசஸ்னால ஈவன் நீங்க செத்தே போனாலும் உங்களால ஒரு பர்சனை அந்த அளவுக்கு வெறுக்க முடிஞ்சா நீங்க ஆக்சுவலா கொன்னு கூடவே எடுத்துட்டு போய்க்கங்க. எவன் ஒருத்தவங்களை கொன்னானோ அந்த வெறுப்பு நோக்கின்னு இருப்பான். மீட்கப்படுவீங்கிற எண்ணத்தோட நீங்க செத்தா அதுக்கான காரணமா ரிவெஞ்ச் மட்டும் தான் இருக்கணும்னு இருப்பான். ஆமா, ரீஅனிமேஷன் மூலமா பழி வாங்குற நோக்கத்தோட இருக்க நீங்க மீட்கப்படுவீங்க. அப்புறம் அந்த சமயத்துல இதுக்கு முன்னால இருந்ததை விட பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு இருப்பான். அப்புறம் அந்த பவருக்கான சோர்ஸா உங்களுக்குள்ள இருக்க பழி வாங்குற அந்த ஆசையில இருந்து எடுத்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச புது பவரை முழு சந்தோஷத்தோட எடுத்துக்கங்கன்னு இருப்பான். சாக்கோன் இன்னைக்கு பாஸ்ட் படி பார்த்தா நாங்க லார்டு ஒரோச்சிமாருக்கு சொந்தமானவங்கன்னு கத்துவான். ஏர் பிரஷர் ஹெவியா இருக்கும். நாங்க லார்டு ஒரோச்சிமாருவோட பழைய தீத்துக்கு வந்தவங்கன்பா. அதிகப்படியான வயலட் சக்கரை மீட் ஆகும். எங்களோட வெறுப்பும் கசப்புத்தன்மையும் உங்க மேல இருக்காது, எங்க பவரை வெளியே கொண்டு வரும்பா ஜீரோபோ. இப்போ எங்களை யாருனாலும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்பா சாக்கோன். மற்ற ரீஅனிமேஷன்ஸுக்கு என்ன விஷயங்களா பண்ணீங்களோ அதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்காகவும் நினைச்சிடாதீங்கடா குப்பைகளான்ட்டு டாயா அவளோட பவர் வெளியே கொண்டு வருவா. மொத்த என்வாயன்மெண்ட்டுமே ஈவிலிஷா மாறும். அதுன்ட்டு பாக்குறப்ப கீபா என்ன எங்களை பழி தீத்துக்கவா ரீஅனிமேட் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு கேட்பான். பைத்தியக்காரங்கன்பா நெஜி. ஷிகமாரு அவங்க சொல்றது நிஜமா இருந்தா அவங்க சீரியஸ் ஆக ஆரம்பிப்பாங்கன்பா. நருட்டோ போற வழியில இருந்து சடனா டைரக்ஷன் மாறுவான். இதுக்கப்புறம் சோஜியை காட்டுவாங்க. பறந்து வந்து விழுவான். மயங்கி விழுகக்கு என்னடா அவசரம்ட்டு ஜீரோபோ ஷார்ப்பான பெரிய உட்டை வச்சு சோஜி நெஞ்சிலே இறக்கிடுவான். பயங்கரமா பிளட் வரும். கிடோமாரு கூட நெஜி சண்டை போடுவான். பக்கத்துல பஞ்ச் பண்ண போறப்ப சிம்பிளா புடிச்சிட்டு முட்டாளே, என்னோட இம்ப்ரூவ்டு கம் ஸ்டைல் ஸ்பைடர் த்ரெட்டுக்கு முன்னால உன் ஜென்டில் ஃபிஷ்ல வேலைக்கு ஆகுதுறான்பா கிடோமாரு. நெஜியை அடிக்கவன் கீழே விழுவான். விடாம கீழே வந்து பயங்கரமா பஞ்சஸ் வச்சுக்கிட்டே இருப்பான் கிடோமாரு. நான் எப்பவுமே எய்ம் பண்ணி அடிக்கிறத விட சண்டை போடுறதுல தான் சிறந்தவன்பா கிடோமாரு. கீபா நக்கமாரு உல்ஃபேங்க ஒரு ஃபேங் பண்ணுவாங்க. பின்னாடி வந்துட்டு மாட்டினாங்களான்ட்டு பாக்குறப்ப சாக்கோனும் ஊக்கான் வந்துருச்சு, அது ஜோக்கே தான் பானுங்க. அப்படிப்பட்ட பவர்ல எங்களை அஃபெக்டே பண்ணாதுன்ட்டு இப்போ இது இங்கிட்ட அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த கர்ஸ்மார்க்கோட பவர் வேற லெவல்ல இருக்குன்ட்டு சாக்கோன் உடம்புல செல்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட பிளவுகள் அப்புறம் சேர்ற விஷயங்கள் சூப்பர் குயிக்கா பாசிபிளா இருக்குன்பாங்க. ஏன்னா சாக்கோன் ஊக்கான் வந்து அனந்தம்பிய பெரியறப்ப அந்த செல் ஃபியூஷன் அண்ட் டிவிஷன்ங்கிறது இருக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க. கீபா நக்கமாருவா அடிச்சு பார்க்க விட்டுருப்பாங்க. ஷிகமாருவனோட ஷேடோஸ் யூஸ் பண்ணி டாயுவை பிடிக்க பயங்கரமா ட்ரை பண்ணுவான். சிம்பிளா டாச் பண்ணிட்டே போவா. கடைசியா ஷேடோஸ் மேலே நின்று ஷேடோஸ் எல்லாம் பிணைக்கப்படுறல எப்படிப்பட்ட விஷயம் கூட சாத்தியமான்பா. ஃப்ளூட் எடுத்து வாசிக்கவும் பின்னாடி டோக்கி வந்து அட்டாக் பண்ணும். 4 பேருமே டிஃபீட் ஆயிருப்பாங்க. டாயுயா ஷிகமாருவோட தலையில காலை வச்சுட்டு நீங்க பலவீனமானவங்க கோழைகளான்பா, நீ சொல்றது தப்புங்கிறது உனக்கு காட்டுறான்பா. கீபா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு போயிட்டாங்கன்னு நெஜி. ஷிகமாரு அப்படின்னா நீங்க உங்க சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்துட்டீங்களான்னு கேட்பான். மெத்தனமானவனா நடந்துக்காதீன்பா டாயுயா, நீங்க சாகாததுக்கான காரணமே நாங்க உங்களை விட்டு வச்சிருந்தோம், உங்களை கொல்லணுங்க வெறிய நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்தோம்பா. அப்படியான்ட்டு ஷிகமாரு எங்களை வெளியே போக விடுங்கன்பா. அப்படியாடா பையான்ட்டு டாயுயா என்னோட வெறுப்புங்கிறது 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குன்ட்டு டோக்கியை கட்டுப்படுத்துவா. ஷிகமாருவோட தலையை பிடிச்சு தூக்கும். இவ்வளவு இருக்கிறேன்னு கேட்பான் ஷிகமாரு. ஆமான்பா டாயுயா. ஏன்டா அவளை அப்படி தூண்டுறேன்னு சொல்லி கேட்பான் நெஜி. ஷிகமாரு சோஜி கிட்ட நம்ம இங்க வரக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி பேசுமே அது ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பான். சோஜி திங்க் பண்ணுவான். அதிர்ஷ்டவசமா HQ கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு இருப்பான் இல்லையா ஷிகமாரு. ஃபேக்ஸை பாக்குறதுக்கு ஒருத்தனை பயன்படுத்த போறாங்கன்னு சோஜி கூட வாய பொழந்து கேட்டிருப்பான். HQ கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கான்னு தெரியும்ட்டு சோஜி அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு அந்த ஸ்ட்ராட்டஜியே நருட்டோட சக்தியை பயன்படுத்துறது தான்பா. நெஜி அண்ட் சோஜி ஷாக் ஆவாங்க. பார்க்க போனா நருட்டோக்கு கிடைச்சது சென்சரி பவர். அவனை அது ஈவில சென்ஸ் பண்ண வைக்கும். இன்னும் இதை பத்தி யாருக்கும் தெரியாது. இப்ப நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸோட ஒவ்வொரு பேட்டில் ஃபீல்ட நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஷிகமாரு சொல்லிட்டு இருக்கும்போது வயித்திலே குத்திரும். சோஜி ஷிகமாருன்னு கத்துவான். எதை பத்திடா புலம்பிட்டு இருக்கீன்னு கேப்பட்டா ஐயா. ஷிகமாரு சாரி கேட்டு இந்த ஒரு தடவை என்னோட உள்ளுணர்வு படி போக போறேன்பா, ஆனா அது சீக்கிரமே நடந்துருங்கிற உணர்வு எனக்கு இருக்குன்பா. சோஜி ஷாக் ஆவான். நம்ம நேருக்கு நேர் மோதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கான 3வது ரீசன் அவனை பத்தி சொல்லணும்னா அவன் கண்டிப்பா அந்த இடத்த கண்டுபிடிப்பான்ங்கிறத நான் நம்புறேன்பா. திடீர்னு பார்த்தா பேரியருக்குள்ள அதிர்வு தெரியும். வெளியே பார்த்தா நருட்டோ ரசங்கன் யூஸ் பண்ணி அடிப்பான். ஆனா வேலைக்கே இருக்காது. மிஸ்டர் ஈனோயிச்சி நீங்க சொன்னது சரிதான், ஒரு பிட்ச் பிளாக் கார் ஆஃப் ஈவில நோக்கி போனேன். அப்புறம் அங்க ஒரு ஜெயண்ட் பேரியர் இருக்குன்பா. ஈனோயிச்சி மிச்சத்தை எங்க கிட்ட விட்டு நருட்டோ ஷிகமாருவையும் மற்றவங்களையும் நாங்க காப்பாத்திக்கிறோம் பாரு. ஷிகாகு சரிதான் அங்கவும் நருட்டோ அந்த பேரியரை நீ டீல் பண்ணிக்கணும் பாரு. ஷிகாகு தலைவன் திரும்ப ட்ரை பண்ணுவான். நெஜி புரிஞ்சது. அவங்கள வெறுப்பேத்துறது மூலமா அவங்க வெறுப்பை சென்ஸ் பண்ணி அவன் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு தானன்பா. நருட்டோ மேல நீ வச்ச நம்பிக்கை கை கொடுத்துருச்சுன்பா கீபா. சோஜி ஆமான்பா. ஷிகமாரு டவுட்டே இல்லை, நீங்க ஸ்ட்ராங் தான், ஆனா போன தடவை போலவே இப்பவும் தப்பு பண்ணிட்டீங்க. நாங்க ஒன்னும் தனியா சண்டை போடல, எங்களை காப்பாத்துறதுக்கான காம்ரேட்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. நாங்க டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும் போதெல்லாம் அதனால தான் நாங்க எப்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்தோம் அவங்க எப்படி திரும்பவும் எங்களை காப்பாற்ற வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க எப்பெல்லாம் நம்பிக்கையோட நிக்கிறோமோ அங்கெல்லாம் ஹோப் எப்பவும் இருக்கும். அதுதான் காம்ரேட்ஸ் கடையிலான பிணைப்புன்பா. அதுதான் உங்களை தோக்கடிச்சிருக்கு கைஸ்ன்பா. நருட்டோ வின் ஸ்டைல் மேசிவ் ரஷன்
ரெசிஸ்டன்ஸ் ஷூரிகன் பண்ணிருப்பான். ஷிகமாரு போன தடவையும் இதே தப்பதான் பண்ணீங்க இப்போவும் தான்பான். கிடோமாரு ஆனா நாங்க இன்னும் தோக்கலையேன்ட்டு ஏரோ யூஸ் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணுவான். இந்த ஒரு பவர் உங்களால ஸ்டாப் பண்ண முடியாதுன்பான். இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்ப ஈனோயிச்சி ஷிகமாருவோட கனெக்ட் ஆயிருப்பாரு. ஷிகமாரு, சோஜி, நெஜி, கீபாண்ட், அகமாருன்னு சக்கராவால கான்டாக்ட் ஆயிட்டாங்க இல்லையா, ரிலீஸுங்கவும் அவங்களோட சோல்ஸ் பிசிக்கல் பாடிஸ்க்கே போயிடும். நருட்டோ அந்த ஸ்பெஷல் பேரியரவே உடச்சிட்டு வந்துருவான். போன தடவை வந்து அதே புரியனடான்ட்டு ஷாக் ஆவாங்க எல்லாரும். பேரியரோட வெளிப்பக்கம் வந்து உடச்சிட்டு வந்துட்டானான்ட்டு எல்லாம் வாயை புழப்பாங்க. இந்த பேரியர் உடஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட சோல்ஸ்ன்ட்டு பயப்படுறப்ப நடந்தா என்னன்ட்டு டாயுயா இதோ இவனை வச்சு நம்ம பழி தீர்த்துக்கலான்பா. அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ எதுவும் வெறுப்புல இருந்து புறக்கலின்ட்டு ரசங்கன் யூஸ் பண்ணி அடிப்பான். மொத்த பேரியரும் உடஞ்சிரும். எங்களோட ஆன்மாக்கள்னு கத்துவாங்க. மொத்தமா டிசப்பியர் ஆயிருக்கும். காபுட்டோ சைடு அந்த பான்ஸ் போகவும் கர்ஸ்மார்க் கூட ஏந்தவங்களோட பழி வாங்குற ஆசையோட தாக்கம் பரவாயில்ல. நான் கலெக்ட் பண்ண டேட்டாவே ஒருத்தானது தான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாவே என்னால அவனை பேட்டில் ஃபீல்டுக்குள்ள இறக்கி விட முடியும். அப்புறம் அது மட்டும் நடந்துட்டா இந்த எல்லா தொடக்க செயல்களுமே ஒன்னும் இல்லாம போயிரும்பா. நெஜி கண்ண முடிக்கும். ஹினாட்டா கட்டி பிடிச்சுக்குவா. கீபா முடிச்சுட்டு ஷீனோவை ஹக் பண்ணிட்டு சிரிப்பான். ஈனோ ஷிகமாருவன் சோஜியை கட்டி பிடிச்சிட்டு அழுவா. ஷிகமாரு சிரிப்பான். இந்த தடவை என்னால எனிமியோட தீய நோக்கத்தை எங்க அட்வான்டேஜ்க்கு ஏத்த மாதிரி பயன்படுத்த முடிஞ்சது. ஆனா போரோட தீமைங்கிறது காட்டு தீ போல பரவுதுன்பா. கையில டாயுயாவோட ஃப்ளூட் இருக்கும். டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இதுக்கு சீக்கிரமே நான் ஒரு முடிவு கட்டியாகணும்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஹார்ட் சை அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ எனக்கு தெரிஞ்சதுக்கு அடுத்து சில எபிசோட்ஸ் லைக் எ ஃபில்லர் மாதிரி தான் இருக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.